Sincerity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஸ்டாலினா இருக்கட்டும், அவர் கூட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கு. அவர் சொல்றாரு, அவர் இழிவு பண்ணாதீங்க, அவருக்கு நாங்கள் தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இடதுசாரிகளுடைய ஆதரவை, அம்பேத்கரிய கோட்பாட்டை பேசுகிற, சமத்துவத்தை பேசுகிற விசிகா மாதிரியான திருமாவளவனுடைய நிலைப்பாட்டை அவர் பின்பற்றுகிறார் என்கிற போது எப்படி விமர்சிக்க முடியும்? அவர் தொடங்குகிற போது நான் வந்து இடதுசாரிகளோடையும் காங்கிரஸோடையும் திருமாவளவனோடையும் தொடங்குகிறார் என்பதனால இந்த கருத்தை ஆதரிக்கிறார். ஸ்டாலின் தொடர்ந்து விஜயை வந்து பேம்பரிங் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. திமுகவின் பாதையில் பயணிக்கிறதுனால தான் ஆளுநர் இடைஞ்சல் பண்றாரு. ஆளுநர் திமுகவுக்கு இடைஞ்சல் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தார். தாவேக்கு ஒரு குட்டி திமுக அண்ணா தொடங்கி வைத்த கட்சி, அவர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுறாரு. பெரியாரை வந்து கொள்கை வழியாக அப்படி எல்லாமே ஒரு திமுகவினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் இருக்கிறார். ஆனால் இதை தெரியாமல் என்ன செய்யறான் வலதுசாரிகள்லாம், 2 திராவிட கட்சி அவர் வீழ்த்தி விட்டாரு அப்படிங்கிறான். பேம்பரிங் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அப்போ அப்படின்னு நீத்து போகாது. திமுக வந்து மத்திய அரசாங்கத்தின் வழியாக என்னென்னலாம் இடர்பாடுகளை சந்தித்தார்களோ, நிதி ஆதாரம், நிதி பங்களிப்பில் என்ன விதமான பிரச்சனைகளை சந்தித்தார்களோ, அது எல்லாமே இவர் தலையில் வந்து விடிய போகுது. இவர் அதை எப்படி எதிர்கொள்ள போறாரு, நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக இது எப்படி அணுக போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவுக்கு திமுக அனுதாபிகளாக இருந்த ஆட்கள், இல்லை திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த ஆட்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து அவருக்கு பாசிட்டிவாக பேசுறதை பார்க்க முடியுது. அதாவது ஆளுநர் அழுத்தம் தராரு, இன்னொரு பக்கம் வந்து பாஜக அழுத்தம் தருது அப்படின்னு சொன்னாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினா இருக்கட்டும், அவர் கூட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறார், அவர் இழிவு பண்ணாதீங்க, அவருக்கு நாங்கள் தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயக சக்தியாக இருக்கிறவர்களுக்கு, மக்களிடத்திலே போய் வந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று வருகிறவர்கள், தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள், முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா காங்கிரஸை வீழ்த்திய போது திமுகவும் ஒரு முதற்கட்ட கட்சியாக இருந்திருக்கும். அதிமுக தொடங்கிய போது அது ஒரு தொடக்க நிலை கட்சியாகத்தான் இருந்திருக்கும். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தொடக்க நிலை என்கிற ஒரு தேக்க நிலை இருக்கிறது. எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம், எப்படி இதை அனுபவமாக எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு அறம் சார்ந்து இவர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ விஜய் வந்து எந்த பாதையை தேர்வு செய்கிறார்? ஒரு இடதுசாரிகளின் வழியிலே நடக்க போகிறாரா, வலதுசாரிகளின் வழியில் நடக்க போகிறாரா, மதச்சார்பற்ற சக்தியாக இருக்க போகிறாரா, மதவாதத்தோடு பின்தொடர போகிறாரா? 2 கேள்வி இருக்கு. அவர் எந்த பாதையை தேர்வு செய்கிறார் என்கிற போது இந்திய அளவிலே, தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெறுகிறார். ஒரு மதச்சார்பற்ற சக்திக்கு வந்து இந்தியா முழுமைக்குமான அடையாளம் வந்து காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உலக அளவிலேயே உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்கிற மாதிரி பட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை, தொழிலாளர்களுடைய விடுதலை, உழைப்புக்கான அடையாளத்தை வந்து சொன்ன கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த இடதுசாரிகளுடைய ஆதரவை, அம்பேத்கரிய கோட்பாட்டை பேசுகிற, சமத்துவத்தை பேசுகிற விசிகா மாதிரியான திருமாவளவனுடைய நிலைப்பாட்டை அவர் பின்பற்றுகிறார் என்கிற போது இதை எப்படி விமர்சிக்க முடியும்? அதை தான் இவங்க எல்லாருமே தோழமை கட்சிகள் எந்த காரணத்துக்காக திமுகவை ஆதரிச்சாங்க? அவர்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறாங்க, தாய்மொழியை காக்கிற போராட்டத்தில் அவங்க நிற்கிறாங்க, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து நிற்கிறாங்க. அப்படி தானே திமுக ஆதரிச்சான். அதே நிலைப்பாட்டை நோக்கி ஒரு அரசியல் கட்சி நகரும் என்றால் நம்ம அதையும் ஆதரிப்போங்கிறதா. அப்போ இப்படி ஒரு ஜனநாயகத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து விட்டது. தீர்ப்பு வந்தது பல பேரால் ஜீரணிக்க முடியல. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது அதிர்ச்சி அளித்த தீர்ப்பாக இருந்துச்சு. 40 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் அதை இயல்பான தீர்ப்பாக எடுத்துக்கொண்டார்கள். அப்போ பல பேருக்கு இதை நம்ப முடியலை. இன்னையா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுலாம் ஒரு எம்எல்ஏ வர முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பல பேருக்கு வந்து அது வேட்பாளரே தெரியலையங்க, எப்படிங்க ஒரு எம்எல்ஏ ஆனார் அப்படின்னு கேட்குறான் சில பேர். பல ஊர்களில் வந்து விசில் அமைக்கி மிஷினே ரிப்பேர் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் சர்வீஸ் பண்ணி தான் மறுபடியும் ஓட்டுனாங்க அப்படின்னு சில வந்து வாக்குச்சாவடிகளில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எங்கே பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலையும் விசிலுக்கு வாக்களித்தேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள், ரொம்ப சிறு வயதுக்காரர்கள், முதல் தலைமுறை வந்து ஓட்டு போட்டவங்க, மைனாரிட்டி, தலித்துக்கள் என்று பல வகையான ஆட்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்ந்து விட்டது. அந்த ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த ஆட்சியா, தமிழர் விரோதம் சார்ந்ததாக போகிறதா? 2 கேள்வி இருக்கு. அவர் தொடங்குகிற போது நான் வந்து இடதுசாரிகளோடையும் காங்கிரஸோடையும்
திருமாவளவனோடையும் தொடங்குகிறார் என்பதனால இந்த கருத்தை ஆதரிக்கிறார். ஸ்டாலின் தொடர்ந்து விஜயை வந்து பேம்பரிங் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. அதாவது கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஆட்சி தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், இப்போ ஆளுநர் நடத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆதரவு மனப்பான்மையோடு தான் அவர் பேசுறாரு. அவருடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, அதாவது கரூர் சம்பவம் வந்து ஒரு விபத்து தான். அது வந்து யாரும் வந்து வன்மத்தோடு நடத்திய வந்து அந்த நெரிசல் என்பது ஒரு விபத்து தான். அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா என்று அவரே சொன்னார். அப்போ நமக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு கூட்டம் நடத்த தெரியல, ஒழுங்கு பண்ண தெரியல. அது உயிர் பறிபோனதுக்காக வந்து நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம கோவப்பட்டோமே தவிர நம்ம வந்து விஜய் மீதான கோபம் கிடையாது. அது 41 உயிர் வந்து நெரிசலில் சாவது, குழந்தைகள் சாவது, பெண்கள் சாவது நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த நிமிடம் வரைக்குமே நம்ம வந்து அந்த அந்த சம்பவத்தை நினைக்கிற போது நமக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது, கோபமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்திருக்க கூடாது என்கிற அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர, நடந்து விட்டது, அதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அதை சரி செய்ய வேண்டுமே தவிர அந்த பழியை தூக்கி யார் மேலேயாவது நம்ம போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறது அல்ல அது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக, இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூட்டணி கட்சிகளெல்லாம் போகாதீங்க, நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும், முதற்கட்டமாக ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கட்டும், அவங்களுக்கு இடையூறு செய்யாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தானே சொல்கிறாரு. நான் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படி தான் சொல்கிறாரு ஸ்டாலின். அப்போ அது வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியை காட்டுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு குளத்தூர் தொகுதியில் தன்னை தோற்கடித்த மக்களுக்கு வந்து அவர் போய் நன்றி சொல்கிறாரு. யாருக்கு? வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்கிறார், தோற்கடித்தவனுக்கு சொல்லலை, வாக்களித்தவனுக்கு நன்றி சொல்கிறாரு. தொகுதிக்கு போகிறார் அவர். ஜெயிச்சவங்களே பாதி பேர் போகல, பல பேர் தொகுதிக்கு. இவர் தோற்கடிக்கப்பட்டவர் போகிறாரு. இதெல்லாம் ஒரு பண்பட்ட அரசியலின் அடையாளமாக நான் பார்க்குறேன். அதனால் வந்து அது வந்து விஜய் வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முதல் கட்டமாக அரசியலில் வந்து போட்டி மனநிலையில் இருக்கும். வெற்றி பெற்றதற்கு பின்பு வாழ்த்து சொல்வதான் மரபு. நீங்கள் வந்து டாக்டர் எழிலன் வந்து 1000 விளக்கில் தன்னை வந்து தோற்கடித்த அல்லது வெற்றி பெற்ற ஜேசிடி பிரபாகருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார் சோசியல் மீடியா பதிவில். அது ஒரு பண்பட்ட அரசியல். அவருக்கு இவரையும் வாழ்த்து சொல்லணும், தன்னை தோற்கடித்தவர்களுக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும்? அதனால் இது ஒரு மரபு. அதனால் இந்த நாகரிகத்தை தமிழ்நாட்டிலே வந்து நம்ம ஒரு பண்பாட்டு அரசியலை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. விஜயோட செயல்பாடாக இருக்கட்டும், இல்லது அவருடைய இப்பொழுது நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, டிஎம்கேயோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பலரும் எழுதுறதை பார்க்க முடியுது. திமுகவின் பாதையில் பயணிக்கிறனால தான் ஆளுநர் இடைஞ்சல் பண்ணுறாரு. ஆளுநர் திமுகவுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர். அப்போ தேவைக்கு ஒரு குட்டி திமுக எடுத்துக்கலாம். ஆமாங்க, திமுகன்னா அவங்க திமுகவை தான் அவங்க அண்ணாவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறாங்க, எம்ஜிஆரை பின்பற்றி. எம்ஜிஆர்லாம் எந்த கட்சியில் இருந்தார்? திமுகவில் தான் இருந்தார். அண்ணா தொடங்கி வைத்த கட்சி, அவர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுறேங்கிறாரு, பெரியாரை வந்து கொள்கை வழிகாட்டின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாமே அவர் திமுகவினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் இருக்கிறார். ஆனால் இதை தெரியாமல் என்ன செய்கிறான், வலதுசாரிகள்லாம் 2 திராவிட கட்சி அவர் வீழ்த்தி விட்டார் அப்படிங்கிறான். அவர் எங்கே வீழ்த்தினார்? அவங்களுக்கான பர்சன்டேஜை அவங்க பெற்றிருக்காங்க. ஆளுகிற அதிகாரம் தான் கைமாறி இருக்கிறதே தவிர ஏடிஎம்கே என்ன சோடு தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கா? 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்கல்ல. திமுகனும் சோடு தெரியாமல் அழிஞ்சிருக்கா? எதிர்கட்சி வரிசையில் வந்துருக்குல்ல. திமுக என்ன தோற்பது தானே முதல் முறையா? எத்தனையோ தோல்விகளை திமுக பார்த்துருக்கிறது. எமர்ஜென்சியை பார்த்துருக்கு, எம்ஜிஆர் மாதிரியான பெரிய தலைவர்களை சந்தித்திருக்கிறது. எத்தனையோ தேர்தல் தோல்வி வந்து ராஜீவ்காந்தி படத்தின் போது திமுக வந்து வாஷ் அவுட்டு. தமிழ்நாட்டில் 2 தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க. ஒன்று கலைஞர் கருணாநிதி, இன்னொன்று எக்மோரில் வந்து பரிதி இளங்கோவடி. 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 234 தொகுதியில் 232 தொகுதி தோத்ததெல்லாம் பார்த்துருக்கு திமுக. அப்படியா தோத்துருக்குப்பா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அதனால் இதெல்லாம் அரசியலில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வரும், சுழற்சி முறையில் வரும். அதனால் இதை வைத்து கொண்டெல்லாம் அரசியலில் ஒருவர் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் திமுக செல்ஃப் எடுக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான கருத்து. திமுக செல்ஃப் எடுக்கலன்னு கேட்கல, அதாவது திமுகவுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை அப்படியே வந்து டிவிக்கே வந்து இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏற்கனவே திமுகவுக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்த ஆதவர்ஜனா இங்கே இருக்கிறாரு. ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜய் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்புறம் திமுகவோட ஃபுட் பிரிண்ட் இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? அப்புறம் பாஜக அமித்ஷாவை ஃபாலோ பண்ணுவார். தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சினா ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னா அவரை தானே ஃபாலோ பண்ணணும். போட்டிக்கு நம்ம கடை வைக்கும் போது எங்கள் கடைக்கு வாங்க, எங்கள் கட்சிக்கு வாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க தான் சொல்ல முடியும். அது தமிழ்நாட்டினுடைய இது. இப்போ நீங்கள் நலத்திட்டங்களை நிறுத்த முடியுமா? காலை உணவு திட்டத்தை நான் நிப்பாட்ட போகிறேன், மகளிர் உரிமை தொகையை நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க 1000 ரூபா கொடுத்தா நான் 2500 ரூபா கொடுத்தேன்னு அவர் வாக்குறுதியாக கொடுத்தாரு. அப்படின்னா அது நீங்கள் சொல்கிறது மாதிரி திமுகவினுடைய அரசியலை தான் விஜய் பின்தொடர்கிறார்
அதில் ஒன்றும் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. இப்போ திமுகவோட அரசியலை வந்து அவர் பின்தொடர்றாரு அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே திமுக தானே போகும். அப்போ இவருக்குன்னு தனியாக எந்த கொள்கையும் செயல்பாடும் இல்லைன்ற ஒரு விமர்சனம் வரும். அதுக்கு எதிரியாக மாறாது. இல்லைங்க, அதாவது இப்போ எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் கலைஞர் விமர்சித்தார். ஆனால் கலைஞர் வந்து சத்துணவு திட்டத்தை கேன்சல் பண்ணாரா? கேன்சல் பண்ணலை. அது மேலே முட்டையை தூக்கி வச்சுட்டார். இதான் காலங்காலமாக நடக்குது. நீங்கள் ஒரு அரசு கொண்டு வருகிற திட்டங்களை, குறிப்பாக நலத்திட்டங்களை இன்னொரு அரசு என்பது காலி செய்யாது. இப்போ நீங்கள் கிளாம்பாக்கத்தை யார் தொடங்கினா? அது ஏடிஎம்கே ஆட்சி தான் தொடங்கினாங்க. இவங்க ஆட்சியில் அது வந்து நிறைவு பெற்றுச்சு பணி. அதே மாதிரி நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், அடிக்கல் நாட்டும் போது ஒருத்தர் பேர் இருக்கும், திறப்பு விழாவுக்கு இன்னொருத்தர் பேர் இருக்கும். அடிக்கல் நாட்டியது கலைஞர், திறந்து வச்சது ஜெயலலிதா. எல்லாம் மாறி மாறி நடக்கும். அதனால் நலத்திட்டங்களின் அரசு என்பது ஏற்கனவே செய்த நன்மையை பின்தொடர்வது தான். அதனால் வந்து அதில் பாகுபாடு கிடையாது. மக்களுக்கு தானே செய்கிறோம். நம்ம ஒரு ரோடு போடுறோம்னா முதலமைச்சர் போகிற ரோடு போடுறாங்க, முதலமைச்சரும் அதில் போகலாம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கான ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ரோடு போட்டால் கூட அவங்களுக்கு மட்டுமான ரோடு அல்ல, எல்லாரும் பயணிக்கிற ரோடாக தான் அது மாறுது. அதனால் பொது பயன்பாட்டிற்கு என்று வருகிற போது ஏற்கனவே இருக்கிற ஆட்சியினுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளலாம், தவறுகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி தான் நினைப்பாங்க எல்லாம். திமுக ஆதரவு மற்றும் வந்து திமுக ஆதரவு தொடர்ந்து செயல்படக்கூடிய சமூக செயல்பாடுகள் வந்து இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது ஒட்டுமொத்தமாக வந்து தாவேகாவுடைய செயல்பாடு கொஞ்சம் நீர்த்து போயிடாதான்? இதில் எப்படி நிறுத்து போவோம்? அவங்க அங்கீகாரத்துக்கு இயங்குகிறார்கள். நம்மளை வந்து 4 பேர் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? நம்மளை எல்லாரும் தற்கூறின்னு சொல்கிறாங்க, நம்மளை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. பேம்பரிங் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அப்போ அப்படின்னு நீர்த்து போகாது? அது தொடர்ந்து வந்து அவங்கள வந்து ஆட்சி அமைக்க விடுங்க, அவங்க ஆட்சி நடக்கட்டும், நாங்கள் வந்து இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அரசியல் இல்லாமல் போயிடுவோம் சார். அரசியல் இல்லாமல் போகாதுங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு தொடங்கும் போதே பாருங்கள் எவ்வளோ வில்லங்கமாக தொடங்குது வாழ்க்கைனா. அவங்க பிஎம்சிடி திட்டத்தில் வந்து நீங்கள் கையெழுத்து போடணும், தேசிய கல்விக் கொள்கை. அதான் வந்து நீங்கள் ஏறத்தாழ மும்மொழி கொள்கைங்கிறது அதுதான். அதை நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றணும்னு சர்க்குலர் வருது அவங்களுக்கு. அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு அவங்க வந்து ஒத்துழைத்தா பெரிய போராட்டம் வெடிக்கும். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுன்னு சொன்னாலும் இவங்களுக்கு பூகம்பம் வெடிக்கும். நீ எந்த பக்கம் போனாலும் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெட்டினான்ற மாதிரி பிரச்சனை. இப்போ திமுக சந்திச்ச பிரச்சனையை பூரா விஜய் சந்திக்க போறாரு. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். திமுக வந்து மத்திய அரசாங்கத்தின் வழியாக என்னென்னலாம் இடர்பாடுகளை சந்தித்தார்களோ, நிதி பங்களிப்பில் என்ன விதமான பிரச்சனைகளை சந்தித்தார்களோ, அது எல்லாமே இவர் தலையில் வந்து விடிய போகுது. இவர் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக இது எப்படி அணுக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஏடிஎம்கே இனிமேல் இல்லை, ஸோ நம்ம வந்து டிவிக்கு அந்த அரசியல் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்து ஸ்டாலின் பேம்பரிங் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தரப்பு செய்தி இருக்கு இல்லையா? இல்லை, அது வந்து அவங்க வந்து இந்த கட்சி இவ்வளோ பெரிய வெற்றி பெறும் என்பதை முதல்ல திமுக எதிர்பார்க்குறாங்க. அரசியல் விமர்சகர்கள் யாரும் எதிர்பார்க்கல, எந்த அரசியல் வித்தகர்கள் யூக வகுப்பாளர்கள் யாருமே எதிர்பார்க்கல. அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்களே தவிர யாருமே அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே தாவேகா இப்படிப்பட்ட வெற்றியை பெறும் என்று நம்பவே இல்லை. நம்பியிருந்தால் கூட்டணிக்கெல்லாம் யாராவது போயிருப்பாங்க. இப்படி ஒரு சதவீத வாக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு போயிருக்கோம், விசிகா போயிருக்கோம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் அவங்க சொல்லும் போது யாருமே அந்த பக்கம் ஏன் போகல? ஒரு லெட்டர்பேர்டு கட்சி கூட போகல, சிறிய கட்சிகள் கூட போகல. கிருஷ்ணசாமியெல்லாம் கடைசி நேரத்தில் அதிமுக கழட்டி விட்டுச்சு, அவரெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போகல. அப்போ ஏன் அதெல்லாம் நிகழவே இல்லைன்னா இவர்கள் நம்பகத்தன்மை சார்ந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது. அதனால் அவரை நம்புகிற ஒரு கூட்டம் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசியல் அறிந்தவர்கள் யாருமே அவங்கள வந்து இவ்வளவு இடத்துக்கு வருவாங்க, பெரிய வெற்றி பெறுவாங்க என்பதை யாரும் நம்பலை. அதனால் இது நிகழ்ந்து விட்டது. அந்த நிகழ்ந்ததற்கு பின்பு இப்போ தான் நம்ப தொடங்குறாங்க எல்லாருமே. இது வரைக்குமே கட்சி கட்டமைப்பு கிடையாதுல்ல. தாவேகாவுக்கு எங்கே கட்டமைப்பு இருக்குது? எத்தனை கிளை கழகம் இருக்குது, எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அதெல்லாம் யாரும் செயல்பாட்டில் வந்து இல்லை. ஜெயிச்ச வேட்பாளர் பேரே பல பேருக்கு தெரியலையா தொகுதியில்? விசிலுக்கு ஓட்டு போட்டானே தவிர வேட்பாளர் பேர் தெரியாமல் ஓட்டு போட்ட வரலாறு இது வரைக்கும் இல்லை. இது முறையாக அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் கடந்து அரசியலில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செயல்படுத்த போகிறாங்கங்கிற கேள்வி வந்திருக்கு எல்லாருக்கும். சார், இப்போ தாவேகாவில் வந்து இப்போ அமைச்சராக போடுறது அல்லது இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து முன் அரசியல் அனுபவம்னு பெருசாக கிடையாது. அதுவும் சொல்லலாம், அவருனா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு முன்னாடி. ஸோ அதை தவிர்த்து பெரும்பாலும் செங்கோட்டையன் சார், அதை தவிர்த்து பெரும்பாலும் யாருக்கும் அந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே சார். இப்போ உங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய முதல் சிக்கல் ஆட்சியில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சியில் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் வந்து ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, நலத்திட்டங்களுக்கான நிதி சுமை இருக்குது, மத்திய அரசாங்கத்திடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நிதி இருக்குது, நிர்வாக ரீதியாக யாருமே இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு போனவங்க நீங்கள் சொல்கிற விதிவிலக்காக செங்கோட்டையன் மாதிரி ஜேசிடி பிரபாகர் மாதிரி இருப்பாங்களே தவிர
99% அனுபவமற்றவர்களால் இந்த ஆட்சி வந்து உருவாக்கப்படுது. அப்போ வந்து அதிகாரிகளால் இந்த ஆட்சி வந்து பூர்த்தி செய்யப்படும், நிறைவு செய்யப்படும்னு நம்ம நம்பினாலும் அதிகாரிகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக மாறுமான்னு ஒரு கேள்வியில் இருக்குது. அப்போ இந்த நிர்வாக சிக்கல்களை தாண்டி அவர்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பகத்தன்மையை அவர்கள் காப்பாற்றணும். அது அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சவால். அந்த நம்பகத்தன்மையை ஒருவேளை காப்பாற்ற தவறினால் இப்போ பெருவாரியான வாக்குகளை வாரி வழங்கிய அதே மக்கள் பெரும் கோபத்துக்கு ஆளாயிருவாங்க அல்லது ஏமாற்றத்துக்கு ஆளாயிருவாங்க. நிர்வாகம் தெரியாத காரணத்தினால 1991-96 காலகட்டங்களில் முதல் முறையாக ஜெயலலிதா முதலமைச்சரான போது மிகப்பெரிய தடுமாற்றம் இருந்தது அவர்கிட்ட முடிவெடுப்பதில். எல்லா முடிவுகளும் தப்பாக எடுத்து ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திச்சாங்க. இப்போ இவங்களுக்கும் வந்து இந்த நிர்வாக ரீதியாக அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து கையாள்வது என்பதில் இவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதை எப்படி அவர்கள் கடந்து வருகிறார்கள் என்பதை பொறுத்து தான் மக்களின் ஆதரவு நீடிக்கும். இல்லைன்னா அது மக்கள் வெறுப்பாக மாற்றப்படும். எதிர்க்கட்சிகள் அதை கடுமை இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி கிடையாது, 2 பெரிய கட்சிகள் அவங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் அவர் உட்காரப்போகுது. ஒரு பக்கம் அதிமுக வெளிநடப்பு செய்யும், இன்னொரு பக்கம் திமுக வெளிநடப்பு செய்யும். 2 கட்சிகளுமே உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பூதாகரமாக மாற்றுவாங்க, போராட்டம் வெடிக்கும். அப்போ அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்கணும். அதை எப்படி அவர்கள் வந்து அந்த சவால்களை சமாளிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் தாவேகாவினுடைய எதிர்கால அரசியல் வந்து இன்னும் வந்து உறுதிமிக்கதாக மாறும். இல்லை என்றால் அது கலைந்து போகிற அரசாங்கமாக மாறிடும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.